ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான். அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேள்விப்பட்டுக்கணும். கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது, சாரம் அப்படின்னா இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை. இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல அதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகு கேதுக்கள் 1.5 வருஷங்கள், 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர். ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், நவக்கிரகத்தில் மற்ற 8 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள், நிறைய பேச்சுக்கள் அடிபடும். எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு 9ல் குரு அப்படின்னு. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? 8ல் சனின்னு எடுக்கலாம்ல. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால், குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நியதின்னு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும். நியதி அப்படின்னா வழிமுறைகள், நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்வாங்க, நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர். நிறையா ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம். பட் அது அவசியம் கிடையாது. நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம், ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை, வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம். இதுதான் சிம்பிள் மேட்டர். இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில். இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும், அதான் நவக்கிரக நேதி. அந்த நேதின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. ஒருவருக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும். அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார்? ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9, 11 இதெல்லாம் குருவினுடைய பார்வை. இப்படி குரு பார்த்தால் நன்மைகள். கெட்ட கிரகம் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கப்பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும். ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க, ககாரஸ்யான் தகாரத்வா திருகாரஸ்யான் நிரோதனம். குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு, குரு அப்படிங்கிறது 2 வார்த்தை. சமஸ்கிருதத்துலேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும். தமிழ்லேயே கு ரூ அப்படின்னு போடுவாங்க, சமஸ்கிருதத்துலேயே கு ரூ அப்படின்னு போட போகிறோம். இங்கிலீஷில் 4 வரும், GURU. அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால், இருளை போக்குபவன், ஒளியை தருபவன்.
அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது. நவக்கிரக குருவாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம். நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு. நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான், குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது, குரு 5ல் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது, குரு 9ல் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் அவன் ஜாதகமே பார்க்க முடியும். அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள், அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 அளவிற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது குரு பெயர்ச்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் 11ஆம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது. நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே 18 சித்தர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் 18 சித்தர்கள்னால் மகான்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள். புலிப்பாடி சித்தர், இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய இருக்கார், கோரக்கர், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம், வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக? திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன், நாம் கணக்கு போடுறது, விஞ்ஞானம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சுன்னு வந்தது. அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர். அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நியதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இது மட்டுமில்லாமல் இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள், பூஜை முறைகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் விழுகணும். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பலவிதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள், இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து, அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற 11/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் கன்னிராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது கடந்த ஆண்டு தங்களுக்கு மிகவும் சிறப்பாக 9ஆம் இடத்தில் இருந்தார் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு போட முடியும். பலவிதமான கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு மிகச்சிறப்பாக எல்லா விதமான சௌபாகியங்களையும் சௌக்கியங்களையும் அடைந்து வந்த தங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிறதெல்லாம் வாக்கியம். அப்போது
மிதனத்துக்கு வர, நம்மளது கன்னி, கடகம் 12, மிதனம் 11ஆம் இடம், 11ஆம் பார்வைப்படுது. ஸ்தான பலன் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாருங்கிறத புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் விளக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான், 10ல் குரு பதவி பறிபோகும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டதும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்து உண்டதும், போமப்பா இன்னொரு புதுமை கேளு, பொன்னவனும் பால் மதிக்கு 10ல் ஏற, ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும் அரகரா ஐயமெடுத்து உண்டாரையா அப்படின்னு சொல்கிறார் பாடலில். அதாவது சிவபெருமானே 10ல் குரு வரும்பொழுது தலையோட்டில் இறந்து உண்டாராம், மண்டையோட்டில் இறந்து உண்டாராம். போமப்பா இன்னொரு புதுமை கேளு, பொன்னவனும் பால்மதிக்கு, குருவும் பால்மதிக்கு 10ல் ஏற, சிவபெருமான் தெருவுதோறும் அரகரான்னு பிச்சை எடுத்து சாப்பிட்ட காலமா எப்போ 10ல் குரு வரும்பொழுது. அப்போ நமக்கு 10ல் குரு சிவபெருமானுக்கே அப்படி ஒரு நேரம்னா நமக்கு என்ன ஒரு கெடுதல் செய்வார் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன, இந்த பாடலினுடைய விளக்கம் மட்டும் இல்லாமல் இதனுடைய 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் என்ன நடக்குன்னு பலவிதமான நூல்களும் அறிஞர்களும் சான்றோர்களும் என்ன சொல்கிறாங்க, பொருள் பணம் நாசம், இருக்கிற பொருள் விரயமாயிரும், பணம் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது, இருக்கும் இடம் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு, இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம், உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படுது. அதே மாதிரியே செய்யும் தொழிலில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை ஏற்படுது, புத்திர வகையில் தொல்லை ஏற்படும், வாரிசு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. நம்மளுடைய வாரிசுகள் இருந்தால் அவங்க மூலமாக பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் உண்டாகும். கண் நோய், சில பேருக்கு நேத்திர நோய், நயன உபாதை அப்படின்னு சொல்லுவாங்க, கண் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. இஷ்டமானவர்களின் மரணம், நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்ம மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இருக்கிறத தான் போட்டிருக்கேன், நான் எதுவுமே சொல்லலை. புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதனை பற்றி தப்பாக கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, என்ன இருக்கோ அதைத்தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற ஜோதிடர்கள் மாதிரி ஆஹா ஓஹோன்னு பெருமைப்படுத்தி என்னை கமெண்ட்ஸில் நல்லது வரணுங்கிறக்காக நல்லா பேச முடியாது. என்ன இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும், அதை சொல்லித்தான் ஆகணும். இஷ்டமானவர்களின் மரணம், பல வகையிலும் களைப்பு, உடல் நலம் பல வகையிலும் களைப்பு ஏற்படும். புத்திராதி மரணம், நம்மளுடைய வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள், அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு அந்த மாதிரி ஏற்படுது. தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு, நம்ம இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாராம். அதே மாதிரி பண நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும், பொருளாதார ரீதியாக பண நஷ்டம் அப்படிங்கிறது உண்டாகுது. பிரிவினை உண்டாகும், குடும்ப பிரிவு ஏற்படும், அனைத்து காரியங்களிலும் தடை, எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் தடை விக்னம் அப்படிங்கிறது உண்டாகுது. அடிக்கடி பிரயாணம், அடிக்கடி எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் அப்படிங்கிறது போயின்னு வந்துட்டு தான் இருக்கணும், தேவையில்லாத பிரயாணங்கள் ஏதோ ஒன்று அலைஞ்சுட்டே இருக்கணும், அடிக்கடி பிரயாணம். கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர்றது, பிரிவு ஏற்படுறது, இதெல்லாம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து திரிந்து அலைந்து தேவையில்லாத கெட்ட பெயர், அசிங்கம், அவமானங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் தொழிலில் மேல் அதிகாரிகள்கிட்ட பகை உண்டாகிறது, பகைத்து கொள்ளுதல், அதாவது நாமே பதவியை விட்டு விலகிறது, நாமளே இந்த வேலை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு நாமளே நம்மளை விடுவிச்சுக்கிறது, பதவியை விட்டு விலக நேரிடும், கடன் பட நேரிடும் அப்படின்னு போட்டிருக்கார். ஏதாவது 10ல் குரு வந்தால் நன்மை அப்படிங்கிறதே நடக்காது பொதுவாக. ஆனால் கன்னிராசி அப்படிங்கும் பொழுது 12 சிம்மம், 11 கடகம், 10 மிதுனம், அதில் வர மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ சில பேருக்கு இடமாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல் அப்படிங்கிறத கொடுக்குறார். இருந்தாலும் இந்த ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் 10ல் குரு வருவது நன்மை அல்ல. கன்னிராசிக்காரர்கள் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். இந்த தருவாயில் சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன பண்ணணும், உங்களுடைய அலைபேசி எண்ணான என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக கணித்து பார்த்து
முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கண்டுகளித்து குரு பகவானுடைய தோஷம் விலகி நீண்ட ஆயுளும்